Decode the world unfiltered. எப்ஸ்டைனுக்கு ட்ரம்ப் எழுதியதாக கூறப்படக்கூடிய கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். சுமார் 86,000 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ட்ரம்ப். விடாது துரத்தும் கருப்பு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால எப்ஸ்டைன் சர்ச்சையிலிருந்து மீளவே முடியவில்லை. எப்ஸ்டைனுக்கு ட்ரம்ப் எழுதியதாக கூறப்படக்கூடிய கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அதனுடைய உரிமையாளர் ரூபர்ட் மர்டோக் மீது 86,000 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். என்ன இந்த வழக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீகோட் பண்ண இருக்கிறோம். அமெரிக்காவை உலுக்கிய பாலியல் குற்றவாளி எப்ஸ்டைனுடைய சீல் வைக்கப்பட்ட ஆவணங்களில் அதிபர் ட்ரம்ப்புடைய பெயர் இருப்பதாக அண்மையில் இலான் மஸ்க் ஒரு புயலை கிளப்பியிருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த நிலையில் எப்ஸ்டைனுக்கு ட்ரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய கடிதத்தை முன்னணி அமெரிக்க நாளிதழான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கு. எப்ஸ்டைனுடைய கூட்டாளியான கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் 2003ஆம் ஆண்டு எப்ஸ்டைனின் 50வது பிறந்த நாளுக்காக பலரிடமிருந்து வாழ்த்து கடிதங்களை பெற்று ஆல்பம் ஒன்றை தயாரித்திருக்கார். அந்த ஆல்பத்தில் தான் அதிபர் ட்ரம்ப்போட கடிதமும் இடம்பெற்றிருக்கு. ஒரு பெண்ணுடைய நிர்வாண அவுட்லைன் வரையப்பட்ட பேப்பரில் எப்ஸ்டைனின் உடனான ஒரு கற்பனை உரையாடலையும் வாழ்த்து கடிதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். ஹாப்பி பர்த்டே அண்ட் மே எவ்ரி டே பி அனதர் வண்டர்ஃபுல் சீக்ரெட் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்த்து செய்தியாக இருந்திருக்கிறது. இறுதியாக கடிதத்தில் ட்ரம்ப்பினுடைய கையெழுத்தும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ட்ரம்ப் இதை திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எப்ஸ்டைனுக்கு தான் எழுதியதாக வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதம் அப்படிங்கிறது போலியானது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் அப்படி பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட கூடுதலாக என்ன சொல்கிறார்னா, நான் வரைந்ததே கிடையாது அப்படின்னும் ஒரு மறுப்பை வெளியிடுகிறார் ட்ரம்ப். நான் ஏற்கனவே ரூபர்ட் முர்டாக்கிட இப்படி போலி கதைகளை அச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறதாகவும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த எப்ஸ்டைன் மற்றும் ட்ரம்ப் 1990களில் நண்பர்களாகவும் அண்டை வீட்டாராகவும் இருந்ததுனாலையும் ஒன்றாக விருந்துகளில் கலந்து கொண்டதுனாலையும் ட்ரம்ப்பினுடைய பெயர் எப்ஸ்டைன் ஆவணங்களில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்து கொண்டே இருக்கின்றன. பல ஆண்டுகளாக இந்த கேள்விகள் ட்ரம்ப்பை துரத்துக்கிட்டே இருக்குது. யார் இந்த எப்ஸ்டைன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சிலருக்கு எழலாம், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவினுடைய மிகவும் செல்வாக்குமிக்க ஒரு நிதியாளராக இருந்தவர். 1953ஆம் ஆண்டு நியூயார்க்கில் பிறந்து 2019ஆம் ஆண்டு மான்ஹேட்டன் சிறையில் உயிரிழந்தவர். எப்ஸ்டைன் ஒரு கணித மேதை அப்படின்னே சொல்லலாம். இதனால் பட்டப்படிப்பு பெறவில்லை என்றாலும் கூட நியூயார்க்கினுடைய மிக பிரபலமான டால்டன் பள்ளியில் கணிதமும் இயற்பியலும் கற்பித்தார். அதுக்கு பிறகு வங்கி ஒன்றில் இணைந்து மிக குறுகிய காலம் பணியாற்றியிருக்கிறாரு. வங்கி அனுபவத்தை கொண்டு தனியாக நிதி ஆலோசனை மற்றும் நிதி நிறுவனத்தை தொடங்குறாரு. அதுக்கு பிறகு கோடீஸ்வரர்களுடைய பணத்தை முதலீடு செய்வது, அதன் மூலமாக லாபம் காண்பது அப்படின்னு செல்வந்தர்களோட நெருக்கமாக கூடிய ஒரு நபராக மாறுகிறார். இதன் மூலம் அரசியல்வாதிகள், நடிகர்கள், பாடகர்கள் அப்படின்னு விவிஐபிகளோட தொடர்பு ஏற்படுது எப்ஸ்டைனுக்கு. சரியாக 2000ஆவது ஆண்டுகளுடைய முற்பகுதியிலிருந்து எப்ஸ்டைன் மீது இளம் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது, கடத்தியது அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் எழத் தொடங்குகின்றன. அவருக்கு சொந்தமான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது, தீவு ஒன்று இருக்குது கரிபியன் தீவில். பல முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அப்படின்னு பலரையும் அழைத்து வந்து அங்கே பாலியல் ரீதியான வன்முறைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு வழக்குகளும் பதிவாகின. இந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் 2008ஆம் ஆண்டு எப்ஸ்டைன் மீது வழக்கு தொடரப்பட்டு கைதும் செய்யப்பட்டார். 13 மாத கால சிறைவாசத்திற்கு பிறகு எப்ஸ்டைன் விடுதலையானார். அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு நியூயார்க் மற்றும் ஃப்ளாரிடாவில் குழந்தைகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்ததாக கைது செய்யப்படுறாங்க. எப்ஸ்டைனுடைய விவிஐபிக்களுடனான தொடர்புங்கிறது இந்த வழக்கை உலக அளவில் கவனிக்க வைப்பதாக இருந்துச்சு. தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், பிரிட்டன் மன்னர் சார்லஸோடைய இளைய சகோதரர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படின்னு பலரும் எப்ஸ்டைனோட தொடர்பில் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. குறிப்பாக அதிபர் ட்ரம்ப், எப்ஸ்டைன் இவங்க 2 பேருக்கு இடையிலான இந்த ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது 1980லேருந்து 2000 முற்பகுதி வரை இருந்திருக்கு. நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே பல நிகழ்வுகளில் மாரே லாகோ அப்படிங்கிற கிளப்பில் ஒன்றாக காணப்பட்டிருக்கிறாங்க. எப்ஸ்டைனுடைய தனிப்பட்ட ஜெட் விமான பதிவுகளில் பார்த்தாலும் ட்ரம்ப்போட பெயர் 7 முறை பதிவாகி இருக்குது. இந்த பயணங்கள் பெரும்பாலும் பாம் பீச் அப்படின்னு ஃப்ளாரிடாவில் இருக்குது. அந்த பாம் பீச்,
நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி இதுக்கு இடையில தான் இவங்களுடைய டிராவல் நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் எப்ஸ்டீனுடைய தனிப்பட்ட தீவுக்கு நான் ஒருபோதும் செல்லவில்லை அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக மறுத்து வருகிறார். 2004ஆம் ஆண்டில் ஒரு ரியல் எஸ்டேட் தகராறு காரணமாக ட்ரம்ப் மற்றும் எப்ஸ்டீன் இடையே உறவு முறிந்து விட்டது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னதாகவே அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க் சிறையில் இருந்த எப்ஸ்டீன் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அவருடைய மரணமும் கூட பெருமளவுக்கு சர்ச்சையை கிளப்புவதாக இருந்தது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொல்லப்பட்டாரா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள், அவருடைய தொலைபேசி அழைப்பு பதிவுகள், விமான பயண பதிவுகள், நீதிமன்ற ஆவணங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள், அவரோட தொடர்பு கொண்ட பிரபலங்களுடைய பட்டியல் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆவணங்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்புடைய எதிர்ப்பாளர்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக கோரிக்கையை வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுவும் அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது எப்ஸ்டீன் ஆவணங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு ட்ரம்ப்பே உறுதி அளித்திருந்தார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான கிராண்ட் ஜூரி வாக்குமூலங்கள் மற்றும் பிற முக்கிய ஆவணங்களை வெளியிட அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம் போண்டியை டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருக்கிறாரு. இந்த ஆவணங்கள் வெளியாவதற்கு முன்பாக அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ட்ரம்ப் எழுதியதாக கூறப்படக்கூடிய இந்த கடிதத்தை வெளியிட்டு பூகம்பத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் இது போலி செய்தி அப்படின்னு சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அதனுடைய தாய் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய டோ ஜோன்ஸ் மற்றும் நியூஸ்காப், அது இல்லாமல் இதனுடைய ரூபர்ட் மர்டோக், இவர் இந்த நிறுவனங்களுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், இவங்களுக்கெல்லாம் எதிராக சுமார் 86,000 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ட்ரம்ப். ஊடகத்துறையிலிருந்து ரூபர்ட் மர்டோக் விலகிவிட்டாலும் அவர் மீது ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்திருப்பது அப்படிங்கிறது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களில் பலருக்கும் தெரியும், ரூபர்ட் மர்டோக் ஒரு மீடியா ஜெயண்ட்னு சொல்லலாம், ஜாம்பவான்னு சொல்ல முடியும். ஆஸ்திரேலியா அமெரிக்க ஊடகத்துறையினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் அவர். பிரிட்டனில் த சன், த டைம்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் போஸ்ட், த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு பல முக்கியமான ஊடக நிறுவனங்களுடைய உரிமையாளர் ரூபர்ட் மர்டோக். அது மட்டும் இல்லை, நியூஸ்கார்ப் அப்படிங்கிற நூற்றுக்கணக்கான உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச வெளியீடுகளை கொண்டிருக்கக்கூடிய வெளியீட்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். 1990ஆம் ஆண்டு வாக்கில் மர்டோக் புத்தக மற்றும் மின்னணு பதிப்பகங்கள், தொலைக்காட்சி ஒளிபரப்பு, திரைப்படம் மற்றும் வீடியோ தயாரிப்பு அப்படின்னு பல துறைகள்லையும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த தொடங்கினார். ஃபாக்ஸ் நியூஸ் சேனல், ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இந்த சேனல்களை உள்ளடக்கிய ஃபாக்ஸ் கார்பரேஷனும் மர்டோக் சொந்தமானது தான். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவில் தொலைக்காட்சி நிலையங்களுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும் என்றால் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால 1985ஆம் ஆண்டு அவர் அமெரிக்க குடியுரிமை பெறுகிறார். செப்டம்பர் 2023 ஒரு முடிவு எடுக்கிறாரு ரூபர்ட் மர்டோக். அது என்னன்னா, மீடியா சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா, அதிலிருந்து ஃபாக்ஸ் கார்பரேஷன் பொறுப்பிலிருந்து, நியூஸ் கார்ப் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பொறுப்பிலிருந்தெல்லாம் ஓய்வு பெறுவதாக அறிவித்து விடுகிறார். அவருடைய மகன் லாச்லாண்ட் மர்டோக் தான் இப்போது இந்த நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகிறார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பல புலனாய்வு செய்திகளை வெளியிட்டு உலக அளவில் கவனம் பெற்ற ஒரு நிறுவனம். 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது டொனால்ட் ட்ரம்போடு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட ஸ்டாமி டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடி, அதே போல் கரன் மக்டூவல் அப்படிங்கிற 2 பெண்களுக்கு ட்ரம்ப் சார்பில் ஹஷ் மணி கொடுத்ததை முதல்ல வெளியிட்டது இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான். தேசிய அளவிலான சிறந்த செய்திகளை அளித்ததற்காக புலிட்சர் பிரைஸும் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்மையில் ஏர் இந்தியா A171 விமான விபத்திற்கு விமானி எரிபொருள் கட்டுப்பாடுகளை அணைத்ததே காரணம் அப்படின்னு செய்தி வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியதும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். சமீபத்தில் இந்த அகமதாபாத் ஃப்ளைட் அந்த ஆக்சிடெண்ட்டில் 2015ஆம் ஆண்டில் மலேசிய அரசு நிதியமான ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹெட் இந்த திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு, அதேபோல் அமெரிக்க நிதி நிறுவனங்களுக்கு இடையேயான மோதல்கள், உய்குரிகள் மீதான சீன அரசினுடைய கெடுபிடிகள் அப்படின்னு பல விஷயங்களை வெளி உலகத்திற்கு எடுத்து காமிச்சது இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். ட்ரம்ப்புக்கும் ரூபர்ட் மர்டோக்குக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது எப்போவுமே கரமுடாகவே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபாக்ஸ் நியூஸ் தான் ட்ரம்ப்போட ஃபேவரட் அப்படின்னாலும் இந்த 86,000 கோடி ரூபாய் வழக்கு அந்த நிலைப்பாட்டிலும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதம் அப்படிங்கிறது மீண்டும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றின ஒரு கேள்வியை உண்டாக்கியிருக்கு. உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்த செய்தியாகவும் மாறியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.